கிறிஸ்துவுகள் கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தியினுடைய 25ஆம் அதிகாரம் 36வது வசனம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். appearance of God, இறைவனுடைய தோற்றம். பல மக்களுக்கு ஒரு ஆசை உண்டு, நான் எப்படியாவது இறைவனை தரிசித்து விட வேண்டும், இறைவனை பார்த்து விட வேண்டும். ஏதோ ஒரு கூட்டத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்தை விரிவுரை செய்கிற மக்கள் பேசும் பொழுது சென்றால் அவர்கள் என் பெயரை உச்சரித்து விட்டால் இறைவனை கண்டதை போல என் மனம் குளிரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இறைவனை காண இந்த கூட்டங்களுக்கு செல்லுவது உண்டு. சிலர் தனி அறையில் அடைத்து கொண்டு நான் அதிக நேரம் செபிக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு பேசுவார், என் ஆண்டவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்று காத்திருக்கிற மக்களும் உண்டு. சில மக்கள் பேசும் பொழுது இறைவன் வெளியரங்கமானால் அவர் எப்படி இருப்பார் என்கிற ஆதங்கங்களோடு பார்ப்பதும் உண்டு. நான் சிறு வயதிலே திரைப்படம் பார்த்த பொழுது மன்னர்களை குறித்து படங்களை பார்த்திருக்கிறேன். அந்த நாட்டை ஆளுகிற மன்னர்கள் அப்படியே தங்கத்தால் தகதகன்னு கிரீடமும் கையிலையும் இடுப்புலையும் நெஞ்சிலையுமா பதக்கங்களை அணிந்து கொண்டு தங்க கலரில் இருக்கிறத போட்டுக்கிட்டு அவங்க வர்றதை பார்த்துருக்குறேன். ஓ, ராஜான்னா இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். என்னுடைய ஒரு காலத்தில் என்னுடைய தகப்பனார் புதுக்கோட்டையில் படித்த காலத்தில் இருந்ததுனால நான் அவங்கள்ட்ட கேட்டேன், புதுக்கோட்டை ராஜா எப்படி இவ்வளோ நகை போட்டுட்டு வெளியே வருவாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, அவர் சாதாரணமாக ஒரு பேண்ட்டை போட்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் திரைப்படத்திற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். சில இடங்களிலே நான் பார்க்கும் பொழுது இறைவனை குழந்தையாக வைத்திருக்கிற குழந்தை இயேசு படத்தை காண்பிக்கும் பொழுது பொன் ஆபரணங்களினாலே வெகுவான தோற்றத்தையோடு கூட காண்பிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பிபிலிக்கல்ல நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் கந்தை துணியினால் சுற்றப்பட்டவராக, தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டவராக, தங்க இடமில்லாமல் சத்திரத்தில் தங்கினவராக அங்கே சித்தரிக்கிறது. இடையர்கள் சந்தித்த பொழுதும் அப்படித்தான் அங்கே சந்தித்தார்கள், ஞானிகள் சந்தித்த பொழுதும் அப்படித்தான் சந்தித்தார்கள். ஆனால் காண்பிக்கிற விதங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இறைவனுடைய தோற்றம் எது? இறைவனுடைய தோற்றம் எது நமக்கு தெரியாது. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது எப்பொழுது இறைவன் எந்த ரூபத்தில் என்னை சந்திக்க வேண்டுமோ அப்பொழுது சந்திப்பார். இதுதான் நம் தரிசனமான உண்மை. இங்கே வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள் 37வது, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பதித்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியஸ்தராகவும் காவலுக்கிறாகவும் உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்தரமாக, மிக சிறியராகிய என் சகோதரனை இவர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இறைவனுடைய திருவெளிப்பாடு எப்படி என்று சொன்னால், பாடுகளின் ஊடாக கடந்து வருகிற மக்களுக்கு அவர்கள் வழியாக இறைவன் நீதிமான்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இறை நீதியை தேடுகிற மக்கள் என்று சொன்னால், இறை படைப்புகளை நாம் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இறை படைப்பாளர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மக்களுடைய பாடுகளை பங்கேற்கும் பொழுது இறைவனை தரிசிக்கிற மக்களாய் காணப்படும். தட் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் காட். இறை தோற்றம் அது, இறை தோற்றம் அது. எனக்குள்ளே வீடு கட்டுவது அல்ல, எனக்குள்ளே மாளிகை அமைப்பது அல்ல,
எனக்குள்ளே சுகித்திருப்பது அல்ல. இறைவனுடைய படைப்புகளை நான் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் எனக்கு தன்னை வெளியரங்கமாக்குகிறார். வெளியரங்கமாக்குகிற ஆண்டவரை தரிசித்து, ஆண்டுடைய பிள்ளைகளை தரிசித்து, ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீரே எங்கள் தேவன் என்பதை உணர்ந்து உம்முடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அவர்களே நாங்கள் உம்மை காண உதவி செய்யும் சாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களை வேண்டட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.